இந்த காணொளி மூலம் உங்களுக்கு நான் சொல்ல போற விளக்கம், ஒரு டோர்னமெண்ட் நடக்கும் போத பிளேயர்ஸ் புதுசா அதாவது பிகினர்ஸ் போனாங்கன்னா என்ன மாதிரியாக நடந்து கொள்ளணுன்றதை டீட்டெயிலாக சொல்றதுக்காக தான் இந்த காணொலி நான் பதிவு செய்கிறேன். அதாவது டோர்னமெண்ட்ல நம்ம பேர் கொடுத்தோம்னா இப்பெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே நம்மளுடைய நேமு, யார் ஆப்பனட்டு, எந்த இடத்துல நடக்குது, என்ன டைம் போன்ற அனைத்து விவரம் வந்து டோர்னமெண்ட் சாஃப்ட்வேர்லேயே உங்களுக்கு ஈஸியாக வந்துது. அதனால அதை பார்த்த உடனே எந்த வெனுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அந்த வெனு கண்டுபிடிச்சோன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ½ இயர்லியாகவே அந்த மேட்ச் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு நம்ம போயிடணும். எதனால இதை சொல்றேன்னா, நீங்க ஒரு ½ முன்னாடி போயிட்டீங்கன்னா தான் அந்த லொக்கேஷனை பார்க்கலாம், நீங்க ஆட போற கிரண்டோடைய தன்மை அதெல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வேலையை என்ன பண்ணணும், அங்கே ரெஃபரி உட்காந்துருப்பார் டேபிள்ல, அம்பையர் ரெஃபரிலாம் உட்காந்துட்டு ஸ்கோர் ஷீட்டும் வச்சுப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு உங்க பேரை சொல்லி சார் நான் ரிப்போர்ட் சார்னு சொல்லணும். அவங்க சப்போஸ் அப்போ அந்த மேட்ச் நடந்துருக்குது அப்படி ரிப்போர்ட் வாங்கிக்கலாம்னா ஒரு ஸ்கோர் ஷீட் ரெடியா வச்சுட்டு உங்க பேருக்கு மேலே ஒரு டிக்கெட் சொல்லுவாங்க. சிங்கிள்ஸ் இருந்தால் நீங்க மட்டும் தனியா போய் சொல்லலாம். டபுள்ஸ் இருந்தா உங்க பார்ட்னரோட போய் சார் நான் இங்க வந்துட்டேன் சார் அப்படின்னா 2 பேரும் வந்துட்டீங்கன்னு சொல்லி ஒரு டிக்கெட் சொல்லுவாங்க. அப்ப எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா உங்க ஆப்போனேட்டும் அதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணி அவருக்கும் மேல ஒரு டிக்கெட் அடிச்சிருந்தாங்கன்னா 2 பேரும் ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப எங்கன்னா கோர்ட் அவைலபிளா இருந்தா உடனே அந்த மேட்சை போட்டுருவாங்க. நீங்க 2 பேரும் அக்ரி பண்ணீங்கன்னா மேட்ச் டைமோட சீக்கிரமே போட்டுடலாம். இல்ல சார் நாங்க கரெக்டா மேட்ச் டைம் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த மேட்ச் டைம் ஆகும். அப்புறம் அம்பையர் எங்க நிற்பான்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஓடி நிற்பார். இந்த இடத்துல நின்று தான் டாஸே போடுவார். ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து டாஸ் போடுவார். நீங்களும் உங்க பார்ட்னரும் வந்து ஏதோ ஒரு சைடு அம்பையருக்கு பக்கத்துல 2 பேரும் பக்கத்துல நிற்கணும். அதே மாதிரி உங்க ஆப்போனட்டும் பக்கத்துல நிற்பார். இது எதுக்காகன்னு கேட்டா 2 பேரும் நிற்கும் போது அவர் டாஸ் போட்டு யாரு சர்வீஸ் கேட்கணுமோ அவங்கள அவரே கை காட்டி நீங்க கேளுங்கன்னு. ஏன்னா நான் கேட்கறேன் நீ கேட்கறேன்ற டிஸ்பியூட் இல்லாம இருக்கிறதுக்காக அவரே ஒரு ஆளை வந்து ஷோ பண்ணுவார். நீங்க கேளுங்க போட்டு டாஸ் போட்டு அப்படி கை காட்டுவார் யார் வின் பண்ணாங்க. பண்ண உடனே யார் வின் பண்ணாங்களோ அவங்ககிட்ட போய் யூ ஓன் த டாஸ் சூஸ் வேற எண்டின்னு வரும். அப்போ நீங்க ரிசீவிங் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா சர்வீஸ் கேட்கலாம், இல்லைன்னா சைடுன்னு கேட்கலாம். கேட்டதுக்கு அப்புறம் 3ல எது அதாவது வின் பண்ணவங்க ஒரு சான்ஸ் தான். சைடாக கேட்டுக்கலாம், இல்லை சர்வீஸ் கேட்டுக்கலாம், இல்லைன்னா ரிசீவிங் கேட்டுக்கலாம், எது வேணாலும் கேட்டுக்கலாம். ஒரு சான்ஸ். ரிசீவிங் கேட்டீங்கன்னா ஆப்போனேட்டுக்கு 2 சான்ஸ் போடும். போன உடனே அவர் என்ன பண்ணுவார், அம்பையர் ஷேர்ல போய் உட்காந்துட்டு யார் லெஃப்ட் யார் ரைட் அந்த நேரத்தில் தான் நீங்க வந்து டாஸே போகணும். சார் நாங்கள் முன்னாடி டச் போட்டுக்கிறேன்னா அவர் ஒத்துக்க மாட்டார். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் 2 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க டச் போடுறது. அம்பையர் பார்த்து சேர்ல உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த 2 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாருல, அதில் 2 மினிட்ஸ் ஃபுல்லா நீங்க அவைல் பண்ணிக்கலாம். டச் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெடி டு பிளேன்னு அவர் சொல்லுவார். அம்பையர் சொன்ன உடனே உங்களோட ஓல்டு ஷெட்டில் எடுத்து வந்து அவருக்கு கொடுத்துருவோம். அவர் ஸ்கோர் ஷீட்லாம் அப்படியே எழுதிடுவார். யார் சர்வீஸ் பண்ணணும், யார் ரிசீவிங் பண்ணணும், எல்லாமே அந்த ஸ்கோர் ஷீட்டை எழுதிடுவார். அது எழுதினதுக்கப்புறம் அவரு மற்ற அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்கும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆன் மை ரைட் சோன்ஸோ பேரை சொல்லுவார். அப்புறம் அண்ட் ஆன் மை லெஃப்ட் அப்படின்னு அவங்க பேரை சொல்லுவார். இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அது வரைக்கும் சர்வீஸ் போகிறவரை வெயிட் பண்ணணும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிளேன் அவர் சொல்லும் போது தான் நீங்கள் சர்வீஸே போகணும். அன்டில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அவசரமாக போட்டிங்கன்னா அவர் வந்து லெட்டுன்னு சொல்லிடுவார், இல்லைன்னா உங்களை கூப்பிட்டு ஓன் பண்ணுவார். அதனால அவர் எப்போ பிளேன்னு சொல்றாரோ அப்போ பிளே போட்டீங்கன்னா அப்புறம் மேட்ச் கண்டினியூ நடக்கும். 11 பாயிண்ட்ஸ்ல இன்டர்வல்னு சொல்லுவார். இன்டர்வல் சொன்னா ஷட்டில் வந்து கோர்ட்டுக்குள்ளாரியே வச்சுட்டு வெளியே வந்துடணும். கையில எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. ஏன்னா ஃபெதரா இருந்தா நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆப்போனன்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால உள்ளார வச்சுட்டு வெளியே வந்து இந்த இதெல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அவர் 20 செகண்ட்ஸ் இருக்கும்போது அவன் கோச் நம்பரை சொல்லி 20 செகண்ட்ஸ் சொல்லுவார். உடனே உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குற கோச்சர் அவர் சீட்ல போய் உட்காந்துருக்கும். நீங்க கோர்ட்டுக்குள்ளார வந்து விளையாட ஆரம்பிக்கணும். அப்புறம் 21 முடிஞ்சோன்னா கேம் அப்படின்னு சொல்லுவார். கேம்னா நீங்க சைட் சேஞ்ச், நீங்க இந்த பக்கம் வரணும், ஆப்போனட் அந்த பக்கம் போடுவார். போனோன்னா மறுபடியும் அதே மாதிரி லவால் பிளேன் அவர் சொல்லும் போது தான் சர்வீஸ் பண்ணணும். இந்த தடவை அவரே அம்பையரே பார்த்து யார் சர்வீஸ் போறாங்க பேர் அவருக்கு தெரிஞ்சிடும். சர்வீஸ் போறவங்க யாரு, ரிசீவ் பண்றவங்க யாரெல்லாம் எழுதிட்டு அவர் பிளேன் சொல்லும் போது தான் நீங்க சர்வீஸை போடணும். அன்டில் நீங்க வெயிட் பண்ணணும். அவர் பிளேன் சொன்னா சர்வீஸ் போடுறீங்க. மறுபடியும் 11 பாயிண்ட்ஸ் வரும்போது இன்டர்வல்னு வரும். இன்டர்வல் ஷட்டர் அங்கே வச்சுட்டு அப்படியே வெளியே வந்து கோச்சர்கிட்ட கோச்சிங் கேட்கணும். டூரிங் பிளேல வந்து எக்காரணத்தை கொண்டும் கோச்சர்கிட்ட வந்து கோச்சிங் கேட்கக்கூடாது. அதுக்கு அம்பையர் வந்து ஓன் பண்ணுவார். அதனால விளையாண்டுல இருக்கும்போது உங்க கோச்சர் வந்து அமைதியாக தான் இருப்பார். நீங்களும் வந்து கோச்சிங்லாம் கேட்கக்கூடாது. அப்புறம் 20 முடிஞ்சோன்னா கேம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவார். இல்லை ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு கேம் எடுத்துட்டீங்கன்னா மேட்ச் பாயிண்ட் அப்படின்னு வரும்.
அடுத்த ஒரு பாயிண்ட் நீங்களே எடுத்தீங்கன்னா கேம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மேட்ச் அதோட முடிஞ்சிடும். நீங்கள் வெளியே வந்துடலாம். வந்து பிளேயர்ஸ்க்கு முதல்ல போத் பிளேயர்ஸ்க்கும் நீங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணணும். அவங்க பிளேயர்ஸ்க்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு நேராக அம்பையர் சர்வீஸ் ஜட்ஜ் இருந்தால் சர்வீஸ் ஜட்ஜுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணணும். அப்புறம் அம்பையருக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் எடுத்துட்டு முடிஞ்சா அம்பையர் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அவரோடய பின்னாடி போயிட்டு மார்ச் பாஸ் இருந்துன்னா போய் அந்த இடத்துல உங்களை ட்ராப் பண்ணிடுவோம். இதுதான் ஒரு மேட்ச் நடக்கும்போது தான் நீங்கள் அனைவருக்கும்